ஈஸி அண்ட் ஹெல்த்தியான பொட்டுக்கடலை வெள்ளை பர்ஃபி செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் இந்த 250 ml கப்பால் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 1.25 கப் பொடித்த வெல்லம், 3/4 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி அதே வாணலியில் சேர்த்து 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்து மிதமான தீயில் கொதிக்க விட்டுக்கோங்க. 1 கப் பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது மாதிரி கொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டு இல்லைன்னா ட்ரேயில் நெய் தடவி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் பாகு நல்லா இறுகி இது மாதிரி பொங்கி வரும்போது கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து கிண்ணத்தில் இருக்கிற தண்ணியில் விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கரையாமல் சாஃப்டான பாலாக இருக்கணும். இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு 4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு அரைச்ச பொட்டுக்கடலை மாவை சேர்த்து நல்லா கலந்த உடனேவே நெய் தடவின தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா லெவல் பண்ணிவிட்டு உடனே கத்தியால் வேணுங்கிற ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த பர்ஃபி சீக்கிரம் இறுகிடும், அதுக்கப்புறம் பீஸ் போட வராது. சாஃப்ட் அண்ட் டேஸ்டி, ப்ரோட்டீன் ரிச் இந்த பர்ஃபியை செய்யறதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். பர்ஃபி இன்னும் சாஃப்டாக கிடைக்கணும்னு சொன்னால் பாகை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து மாவை கலந்து பர்ஃபி செஞ்சுக்கோங்க. பொட்டுக்கடலையோட உங்களுக்கு விருப்பமான நட்ஸு எது வேணாலும் சேர்த்து பொடிச்சிட்டு இதே மெத்தடில் பர்ஃபி செஞ்சுக்கலாம்.